ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவர்மனே நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நமக. நேற்று 4 வார்த்தைகளை அனுபவித்தோம். அதில் 3வது வார்த்தை தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போல அப்படின்றும், முதல் வார்த்தையானது அழைத்து வருகின்றேனோ அக்குரூரை போல என்று கிருஷ்ணன் அழைத்து வந்த மதுரைக்கு வரதுக்கு அக்குர சந்தோஷமாக வந்த விஷயத்தையும், ஏன்னா கிருஷ்ணனை பார்க்க போன அந்த ஆசை, அதனால் அழைத்து வரையும் கிளம்பி சந்தோஷப்பட்டார். அகமொழிந்தேனும் விதுரனை போலன்ட்டு, விதுரன் வா என்னுடைய ஏழையோட வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு கிருஷ்ணனை விட்டு அப்படி ரொம்ப அங்கே இங்கே பரபரப்பாக ஓடின்னு பரபரப்பாக செஞ்சு பூஜை செஞ்சுருந்தானா. அகமொழிந்தேனும் விதுரனை போலன்னு பார்த்தோம். அப்புறம் 3வது தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போல அப்படின்ட்டு ஒரு பார்த்தோம். அதாவது பக்தபதாசனத்தில் கிருஷ்ணன் பொய்யக்கரையில் இருக்கிச்ச மாடலாம் கிளச்ச போயிருக்கிச்ச பசியில் வந்தார். அப்போ பசியாக இருக்கிச்ச இல்லை கோபாலர்கள் ரொம்ப சாப்பிட்டு கொண்டு சாப்பிடப்பா சாப்பிட்டா பசி அடங்கணும்னு பேர். ஆனால் ஒவ்வொரு கவலமும் உள்ளே பசியை கிளப்பி அக்னியாக கிளப்பி வர்றதை தவிர குறைஞ்ச பாடாக இல்லை. எனக்கு சாப்பாடுக்கு நீ ஏற்பாடு பண்ணேன் கிருஷ்ணா அப்படின்ட்டு சொன்னார். அப்போ அங்கே ஆங்கிரசன் ஒரு யாகம் அங்கே அந்தனங்கள்லாம் பண்ணின்னு இருக்கா பக்கத்தில். அந்த இடத்துல போய் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னார். அவள் மாட்டை காதில் வாங்கிக்கவே இல்லை சொன்னது. அப்போ ரிஷிபத்தினிகிட்ட போய் சொல்லு அப்படின்னு ரிஷிபத்தினிகள் அத்தனையும் கொண்டு கொடுத்தா. கொண்டு விட்டு நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் கணவர்மார்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று கூறினார் கண்ணன். அவர்களும் சென்றார்கள். அவர்கள் கணவன்மார்களும் அவர்களை ஒன்றும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதில் ஒருவன் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் என்ன சொன்னான்னா, இந்த தேகமானது இந்த அந்தணனுக்கு ரிஷிக்கு உட்பட்டது, கட்டுப்பட்டது. ஆத்மையானது எம்பெருமான் கண்ணனுக்கே உரித்தானது. ஆகையால் அது நினைத்து கொண்டே தேகத்தை விட்டாள் ரிஷிபத்தினி. அதைத்தான் தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போல என்று திருக்கோளூர் பெண்பிள்ளை அம்மாள் சொல்லுகின்றார். இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னாக்க, இதே போல் பிளவாச்சாரியர் ஸ்ரீவசன பூஷணத்தில் 3ஆம் பிரகரணம் அதிகாரி நிஷ்டாக்கிரமம் அதில் சூர்ணிகை 84 அதில் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய உடையாரும் பிள்ளை அறையரும் உடம்பை உபேட்சித்தார்கள். சிந்தையந்தி உடம்பு தன்னையே போயிற்று அப்படின்னு இந்த சூர்ணிகை. அது என்னன்னாக்க, இப்போ பெரிய உடையாரான ஜடாயு செய்தியை கொண்டு போக வச்ச ராவணனுக்கு 1000 இதெல்லாம் சொன்ன விட்டு அவளை விட்டுரு அப்படின்ட்டு முடியாதுங்கச்ச தன்னோட பல வலிமையினால் அவன் ராமனை எதிர்த்து உயிர்மாண்டார் தன் வலிமையினால். பிள்ளை நிறையூர் நம்பின்னு ஒரு அந்தனர், அவர் மேல்கோட்டை என்று அழைக்கப்படும் திருநாராயணபுரம் போனார். அங்கே பெருமாள் சேவிக்கிறதுக்காக வேதநாராயணன் சேவிக்கிறதுக்காக அங்கே போனார். அங்கே போகச்ச அந்த காலங்களில் அந்நியர்கள் மதஸ்தர்கள் அந்த கோவிலை சூழ்ந்துண்டு கோவிலுக்கு நெருப்பை சுட்டா. அந்த நெருப்பை பார்த்துட்டு அத்தனை பேரும் கோவிலை ஒளியே போய்ட்டு தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளையோர் நிறைய நம்பி அவர் குழந்தைகளும் பெருமானே அவளை கஷ்டப்பட்டு எரிஞ்சுட்டுருக்கானே, அவனை விட்டு நம்ம தனியாக போகக்கூடாதுன்ட்டு தானும் அந்த புகைக்குள்ளேயே இந்த தீயிலேயே இருந்து வெந்து பரமதம் அடைந்தார்கள். அது எம்பெருமானோட எம்பெருமான் தனியாக போகக்கூடாது, அவனை எல்லோரும் ஓடி போயிட்டா, எம்பெருமான் தனியான ஆகிட்டான் அப்படிங்கிறதுல பிள்ளை அதை சொன்னார். அதுதான் அதனால் அவர் உடம்பு அவர்கள் இச்சையாலே போயிட்டு உபேட்சித்தார்கள், உடம்பு வேண்டாம் அப்படின்ட்டு. பெரிய உடையார் பிள்ளை நிறைய ஒரு நம்பியும் இல்லை. சிந்தையந்தி அப்படின்னு ஒரு பெண்ணு, அவள் என்னடான்னாக்க பிருந்தாவனத்தில் இருந்தால் கண்ணனோட கோகுலத்தில் கண்ணனோட ஆடிப்பாடு செஞ்சுட்டு இருந்தா, புல்லாவழக்கிட்ட ரசிச்சுட்டு இருந்தா.
இல்லை கல்யாணம் ஆகிடுத்து கோகுலம் போயிட்டா, ஆயர்பாடி போயிட்டா. கண்ணன் பின்னால் வாசிக்க குழலோசையானது ஆயர்பாடிகளை கேட்ட உடனே கண்ணனை காண ஓடி வந்து வெளியில் ஓடிந்துட்டு ஆற்ற விட்டு அங்கே இருக்கிற பெரியவா அத்தனை பேர் என்ன போகக்கூடாது, இன்னும் கல்யாணம் நீங்கள் இந்த இடத்துலலாம் போகக்கூடாதுன்னு இது பண்ணி தடுத்து நிறுத்தினா அவளை. அந்த பொண்ணானவர் என்ன செஞ்சா அப்படின்னாக்க, அடடா போக முடியும், கண்ணனை பார்க்க முடியலையே, கண்ணனை கேட்க முடியல, கண்ணன் குழலோசையை கேட்க முடியவில்லையே என்று அவன் நினைவாகவே வீட்டிற்குள் அமர்ந்து கொண்டு அகத்துக்குள் அமர்ந்து கொண்டு அவன் சிந்தனையாகவே இருந்து உடல் நீக்கினாள். அது என்னன்னாக்க, அவன் அப்படியே தானிச்சுட்டு கண்ணனையும் ஞாபகம், கண்ணனை இது பண்ணு, கண்ணனையே நினச்சிட்டு கண்ணனையே பார்த்து எப்படி இருப்பான் அப்படின்னு அவன் போக முடியல, இப்படி தானிச்சுன்னு உட்காந்துருக்கச்சு அவனிடம் விட்ட அவனிடம் வைத்த தூய்மையான மனம் என்ன ஆயிற்று என்றால், அவளுக்கு உண்டான சகல புண்ணியங்களையும் போக்கிற்று, நீங்கிற்று. அவனை நேரில் அடைய முடியவில்லையே என்ற துக்கமானது அதன் காரணமாக, துக்கத்தின் காரணமாக அவள் தனது பாபங்களை அழித்தாள். புண்ணியம் பாபம் ரெண்டுமே சமமாகிடுத்து, ஒன்றுமே இல்லை, நிச்சயதாக இருந்துருக்காவ. பரபிரம்மமும் உலகின் காரணமாக உள்ளவனுமாகிய கண்ணனை தியானித்தபடியே மூச்சு அடக்கின்றே உட்கார்ந்துருந்தாளாம். அவள் தன்னைக்கு விட்டு அதனால் மூச்சு அடக்கியதனால் அவள் சரீரமானது அவளை விட்டு நீங்கியது. இதே புதால் ரிஷிபத்தினரும் கண்ணனை வந்து போய் வந்ததுனால தான் இந்த மனுஷன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கார். பரபிரம்மமாக கண்ணன் பரபிரம்மம் உலகக்கே காரணமானவன், இந்த மனுஷனுக்கு சரீரம்தானே வந்து அவனுக்கு உடமைப்பட்டது, ஆத்மா இவனுக்கு இல்லையே, கண்ணனை சேர்ந்தது தானேன்ட்டு அவள் மூச்சை விட்டாள். இந்த இடத்துல சிந்தையை ஏன் சொன்னேன் அப்படின்னாக்க, பிழலாச்சாரியர் அவர்கள் இதை குறிப்பிட்டு காண்பியிருக்கின்றார். அதாவது அவனையே நினச்சி அவனுக்கே அவனையே தியானம் பண்ணின்றதுக்காக சரீரம் கழிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் இப்போ அடுத்தது மூணாவது பாட்டு தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போல அப்படின்னு பார்த்தோம். நாலாவது வந்து நேற்று தசமகனை செற்றனோ பிராட்டியை போல, அதையும் தசமகனை வந்து ஒரே அக்னியால் வந்து இது பண்ண எரிச்சிருக்கலாம், பிராட்டி முடியலை, ராமா வந்து அழிச்சுன்னு தான் போகணும், அவன் தான் செய்யணுன்ட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தான். அடுத்தது அஞ்சாவது வார்த்தையானது பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போல. தொண்டை மண்டலத்தரசன் தொண்டைமா என்ற ஒரு பேரரசன், அவன் திருவேங்கடமுடையானுக்கு பூர்ண அருளுக்கு கொள்கலமானவன், கொள்கலம்னா பாத்திரமானவன். திருமங்கையாழ்வார் உலங்கினீர் முடியரசர் தங்குரிசில் தொண்டை மன்னவன் திந்தொருள் ஒருவர்க்கு உலங்குள் அன்பினோடும் இன்னொருள் சுரந்தே என்று பாடியிருக்கிறார். அரசனான இவன் தோல்வலியையும் பெருமையையும் இறையர்களுக்கு பூர்ண பாத்திரமாக இருந்ததையும் திருவங்கியாழ்வார் போற்றி செய்கின்றார். திருமொழி 5ஆம் திருமொழி 5ஆம் 10 6ஆம் பாசுரமாக வரும். அவனோட வழிவந்த மன்னவன் என்ன ஒருத்தருக்கா தொண்டையர்கோன் என்று திருவல்லிக்கணி விஷயமாக வதிக்கத்தில் 2:2 போற்றப்படுகிறதை காணலாம். அதாவது தொண்டை மன்னன் அங்கேயும் போட்டிருக்கார், திருங்க மன்னன் இதே விற்பரு கஞ்சனம் இதுலேயும் இங்கேயும் போட்டிருக்கார். இன்னும் திருவங்கியாழ் திருவல்லிக்கணி பாடு ஒரே 10 பாசுரம் தான் விற்பரு விழுவும். அதில் வந்து கடைசி பாட்டில் தொண்டை மன்னவன் அப்படின்னு தொண்டை மன்னவன் தென்னந்தொண்டையர்கோன்னு பாடியிருக்கார். கூர்மன் என்ற பெயருள்ள வேதவாய்மொழி அந்தணன் ஒருவன் என்ன செஞ்சான, காசியில் சென்று தனது உடம்பை விட்டுட்டு அங்கேயே கங்கையில் சேர ஆசைப்பட்டான். ஆனால் அவன் ஆசையை நிறைவேறாமல் தனது ஊரிலேயே இறந்தான்.
அவன் பிள்ளையான கிருஷ்ணசர்மா என்பவன் என்ன செஞ்சான்னாக்க தந்தையின் அஸ்தியை, அதாவது சமகாரணத்துக்கு அப்புறம் சஞ்சயனம் வந்து சேர்த்து வைக்கிறது, எலும்புகளை காசியில் கங்கையில் சேர்த்து விடும்படி அரசனான தொண்டை மன்னவனை அணுகி தன் மனைவி மக்களை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு காசிக்கு சென்றான். அவர்களை அரசன் தன் பணியாளர்களிடம் தக்கபடி பாதுகாக்கும்படி ஒப்புவித்தான். அரச காரியங்களில் ஈடுபட்டிருந்தமையால் அவர்களை சுத்தமாக மறந்தே போயிட்டான். நமக்கு இப்போ அத்தனை கொடுத்து ஆம்பளை விட்டு பொறுப்பில் விட்டு போனான் அப்படின்ட்டு. அப்போ என்ன செய்கிறான்னாக்க அப்பணியாளர்கள் அப்பெண் பிள்ளையும் மக்களையும் சரியானபடி கவனியாதால் அவர்கள் பசியில் செத்து போயிட்டான். கிருஷ்ணசர்மா கங்கைக்கு போய் காரியங்கள்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து அரசன்ட்ட, அப்பா தொண்டன் ரொம்ப சந்தோஷம், உன்னோட கிருப்பையால் உன்னோட அருளால் உன்னோட தயவால் எனக்கு கங்கையில் எங்கள் அப்பாவோட அஸ்தியெல்லாம் கரைச்சிட்டு வந்தேன். இப்போ பொண்டாட்டியும் மக்களையும் என்னோட மனைவியையும் மக்களையும் கொடு என்று திருப்பி கேட்க, அப்பொழுதுதான் அவன் தன்னிடம் ஒப்படைத்ததே இவனுக்கு மறுபடியும் ஞாபகம் வந்தது. அங்கே அந்தப்புறத்தில் சென்று பார்க்கச்ச அங்கே பணமாக மக்களும் இவன் மனைவி இறந்து போய் கிடந்து கண்டு அதிர்ச்சி விட்டு வருத்தம் அடைஞ்சான். என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி திருவேங்கடமடையான்ட்ட அடைக்கலமா, அப்பா நான் தெரியாமல் ஒன்றும் அறியாமல் செஞ்சுட்டேன், எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் கேட்குறான், என்ன அவனையும் ஒன்று புகலிடமாக நான் இங்கே வந்திருக்கேன், என்ன அந்தனையிடம் அவன் திருவேங்கட தம்பி வந்திருக்கேன் சொல்லி மனசில் நினச்சின்னு இருக்கான். திருப்பி அந்த அந்த பிராமணர்கிட்ட வந்து, அப்பா அவர்கள் திருவேங்கடம் போயிருக்கா, 2-3 நாளில் திரும்பி வந்துடுவா, கவலைப்படா, வந்ததும் உனக்கு கொடுத்த உண்மை அழிச்சு உன் மனைவி ஒப்படைக்கலாம் அப்படின்னு உன்னோட மனைவியையும் மக்களையும் அப்படின்ட்டான். திருவேங்கடவன் சந்நிதிக்கும் அரசன் மாளிகைக்கும் இடையே ஒரு சுரங்கப்பாதை உண்டு. எப்பவுமே ராஜாக்கு கோவிலுக்கு போகிறது, கோவில் ராஜாக்கு வரது சில சப்பித்து படையெடுத்தாலே என்ன செய்வான்னு இந்த சுரங்கப்பாதை கோவிலே வெளியில் போயிடுவாள் வந்து பார்க்குறதுக்குள்ளேயே. இதே போல் சுரங்கப்பாதை பல கோயில்கள் மன்னாருடைய ராஜமன்னாருடைய சுரங்கப்பாதை தஞ்சாவூர் கோட்டை மட்டும் போகும். தஞ்சாவூர் சுரங்கப்பாதை இது மட்டும் இந்த ஊரெல்லாம் எல்லையும் தாண்டி போகும். ஸ்ரீரங்கத்து சுரங்கப்பாதை எல்லா ஊர்லேயும் சுரங்கப்பாதையும் ராஜா காலத்தில் நிர்மாணித்து வச்சுருந்தா. விரோதிகள் படையெடுக்கும் காலத்திலோ தனக்கு முக்கியமாக பெருமாள் சேர்க்க வேண்டிய காலத்திலோ அரசர்கள் அந்த சுரங்கப்பாதையை உபயோகிப்பார்கள். அவ்வாறே உண்டைமான் இருந்து அது சுரங்கப்பாதையின் வழியாக உள்ளே சென்று திருவேங்கடமடையான அடிபணிஞ்சு தன்னோட நிலைமையை கண்ணீரும் கம்பலையுமாக விண்ணப்பிக்கின்றான். புகழின்றுள்ளா இச்சிறுவனை ஆபத் பாந்தவனான நீயே ரட்சித்தருள வேணும், இல்லையேல் கடமையில் தவறின இவனையும், அதாவது அவனை பிரார்த்திக்கிறான், இவனையும் உன் திருவடி சேர்த்துக்கொள் என்று உள்ள முருக வேண்டினான். அரசனிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்த பெருமானும் அருள் சுரந்து தனது தீர்த்தத்தை அப்பிணங்களின் மேல் தெளித்து அவரை எழுப்பும்படி வரமீந்து அவன் அனுப்பி வச்ச, பெருமாள் அப்பா தொண்டமன் ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ வந்துட்ட, எனக்கு உன்னை இந்த தீர்த்தம் கொடுக்குறேன், அது மேலே போய் தெளி எழுந்துருவா அப்படின்னு சொல்ல தொண்டைமன் ஒன்று தீர்த்தத்தை கொண்டு வந்து பிணங்கள் மேலே தெளிக்கிச்ச. இந்த பிணங்களை தூங்கி எழுந்துன்றது மாதிரி எழுந்துன்றதால் எல்லாரும் உடனே அந்த அந்தணனை கூட்டு இந்த பெண்ணையும் மக்களையும் அதன் கூட நிறைய பொருள்களையும் அந்தணனிடம் சமர்ப்பித்து மகிழ்ந்தான். இம்மன்னனுக்கு திருவேங்கடமுடையான் தனது திருவாழி திருச்சங்கங்களை படைத்துணையாக தந்து பல காலம் தன் திருக்கரங்களில் அவையின்றியே இருந்தான் என்ற வரலாறும் அறியத்தக்கது. மட்டும் தனக்கு கொடுத்ததுக்கப்புறம் திருவேங்கடமுடையான்ட்ட வந்து
தலக்கையாள் இடக்கை சங்கம் அது இல்லாமல் காட்சியளித்தான் ஆகும் பல நாள். திருவேங்கடவனின் நிகரில் புகழான வாத்சல்ய குணத்தை நாம் பார்க்கலாம். வாத்சல்ய குணத்தினால தான் செஞ்சான் கொஞ்சமாக அது மாதிரி நம்ம கண்ணீர் கமலையான கேரப்பா தொண்டமன்னன் உதவி பண்ணணுன்ட்டு. இது பவிஷ்யோத்தர புராணத்தில் வெங்கடாச்சல மகாத்மியத்தில் காணலாம். இந்த சம்பவத்தை வைபவத்தை திருவேங்கடவனிடம் பேரன்பு கொண்டு அவன் அருளுக்கு நான் பாத்திரமானேனோ என்று இது மாதிரி தொண்டமனான போல திருவேங்கடவன் அருளுக்கு கிருபாகடாட்சத்தில் பாத்திரமாயிருந்தால் திருக்கோவிலில் இருக்கலாம், இல்லை நான் லாயக்கில்லாததான் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததாக 6வது வார்த்தை, பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போல. கண்டான்னா மணி. பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போல அப்படின்னு இந்த வார்த்தை சொல்ல. அப்படின்னா என்னது? கண்டாகர்ணன்னு ஒரு பிணங்களை சாப்பிட்ற பிசாசம் சிவன்கிட்ட ரொம்ப ஆழ்ந்த பக்தியோடு இருந்துட்டு யாராவது நாராயணா நாமம் என்று சொல்லிவிட்டால் போதும், அந்த நாமம் காதிலேயே படப்படாது அப்படின்ட்டு காதில் மணிகட்டி திரிந்தான். யாராவது நாராயணான்னு சொல்லிட்டாலும் கடன்னு தலையை ஆட்டுவான். இந்த அடிக்கிற ஓசையில் மணி ரெண்டும் காதில் இந்த பெருமாள் அவன் சொல்கிற வார்த்தைகளே கேட்காது, இருக்கிற சொன்ன வார்த்தைகளே ஏதோ கண்டா கர்ண் காதில் மணியை கட்டி தொங்கோட்டுவன் கண்டாகர்ணன். என்ன அந்த கர்ணன் வேறு, இந்த மகாபாரத இந்த கர்ணன். இது கண்டாகர்ணன் மணிகட்டு அக்கா அது என்று போய் அவன் ஒரு சமயம் கைலாசத்தில் போய் சிவபெருமானை பார்த்து, சிவபெருமானே எனக்கு ரொம்ப அழுதுபடுத்துவா, அப்படி போகிறேன் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் புடங்களை சாப்பிட்றேன் இப்படி சொல்லி அறுத்து போச்சு. எனக்கு இந்த பிசாசு ஜென்மத்தில் விடுபட்டு இன்னும் நித்தியானந்தமான மோட்சத்தை கூட எனக்கு இப்படின்னு பெருமாள் சிவன்கிட்ட கேட்டான். சிவன்கிட்ட ரொம்ப பக்தியாக பணிவிடை செஞ்சுட்டு இருந்தான். இவன் இருக்க இவன் பண்ணுற அன்பை பார்த்துட்டு இந்த பிசாசத்தை இப்படியா கரையேற்றிடணும், நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படி சொல்லி நேரே இந்த விஷயம் உனக்கு மோட்சம் கொடுக்கும் விஷயம் தன்னால் இயலாது என்று அவனிடம் சொன்னான். நான் சொல்லுவது போல செய்தாயானால் உன் விருப்பம் தலைகட்டும், உனக்கு வேண்டியதை தரவல்லவன் எம்பிரான் நாராயணன் ஒருவனே. மனசில் வாங்கிக்கோங்க, மோட்சம் கொடுக்கறத சக்தி உடையவன் நாராயணன் மட்டும்தான். வேறு யாரால் எந்த தேவதைகளாலேயும் எந்த உபதேவதைகளாலேயும் இந்த திருமூர்த்தியின் பேரில் ஒரு 2 மூர்த்திகள் இருக்காலே நாராயண தவிர்ந்து அவர்களாலேயும் மோட்சம் கொண்டு கிடைக்கவே கிடைக்காது. மோட்சம் கொடுக்க வல்லவன் முகுந்தன் மட்டும்தான். அது ஞாபகத்தில் எல்லாம் வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு மோட்சம் வேண்டுமெனில் முகுந்தனை சரணடையுங்கள். அது எப்பால் சொல்ல, அவன் இப்போ எங்கே இருக்கான்? கிருஷ்ணனாக பூமியில் அவதாரம் செஞ்சுருக்கானே, அவன் நாராயணன் எங்கே போய் தேடுவேன் அப்படின்ட்டு கிருஷ்ணன் அவதாரம் பூமியில் செஞ்சுட்டு இருக்கான். இப்போ நாராயணன் கிருஷ்ணனாக அவதாரம் செஞ்சுட்டு இருக்கான். அவனிடம் எனது சிவன் சொல்கிறான், இப்போ நாராயணன் எங்கே இருக்கான்னா அங்கங்கே அலைஞ்சுட்டு இருக்காத, பூமியில் கிருஷ்ணனாக இருக்கான் நாராயணன், நேராக அவனை போய் பாருன்னு நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்ட்டு அவனிடம் என் இருப்பிடமான கைலைக்கு என்னிடம் வரமுண்டு வேண்டி பெற்று என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நான் அவனை வேண்டிக் கொண்டுள்ளேன். அப்போல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நாராயணன் தான் என்னை வரம் கொடுக்க வல்லவன் என்ன. அதனால் உபதேவதைகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னாக்க, தனக்கு கொஞ்சம் பேர் வேணுமே, எல்லாட்டையும் மறந்துடுவாள் எல்லாரும். இதனாலப்பா நீ எல்லாம் வரம் கொடுத்து நீயே எல்லா பேருமையும் அழைச்சிக்கிற, அப்பப்போ எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ, நாங்களும் என்னோடய பக்தர்களை கொஞ்சம் செய்கிற மாதிரி எங்களுக்கும் அந்த பக்தி சக்தியெல்லாம் நீ கொடுக்கணும். நாங்கள் என் பக்தனை காப்பதாக
ஒரு நிகழ்ச்சியை உண்டாக்கி அந்த நிகழ்ச்சி மூலம் எங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சிவன் வேண்டினான். கண்ணனும் அவனை அப்படியே அவன் ஒரு தடவை அப்போ நம்ம கிருஷ்ணன்ட்ட கேட்டிருக்கேன், அப்பா என்னை பெருமைப்படுத்துறது தான், நீ வா கைலாசத்துக்கு வரணும், நீ கண்டிப்பாக வரணும், இதான் வரம் வாங்கிட்டு போனேன் என்கிட்ட வந்து அப்படிங்கிறது. அப்படியா, நான் வரேன்ப்பா அப்படின்ட்டு கிருஷ்ணன் போயிட்டான். அவன் கெட்டாள்கிட்ட சொல்கிறான், அப்படியே வர இசைந்துள்ளான். அப்பொழுது அவன் வரும் சமயத்தில், அவன் எப்போ வருவான்னு தெரியாது, வரும் சமயத்தில் அவனை சேவித்து பூசித்து வேண்டினால் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவான் என்று சிவன் கண்டாகரன் நல்ல வார்த்தை சொன்னான். அதோட கிருஷ்ணன் எப்படியெல்லாம் இருப்பா அப்படின்ட்டு அங்கே அடையாளங்கள் அத்தனையும் உருவம் போய் பிசாசத்தை சொன்னான். அதனால் கிருஷ்ணன் பேருக்க ஒரு தடவை பின்னாடி கிருஷ்ணன் ஒரு பாவனை பண்ணிட்டு ருக்மணிக்காக குழந்தை இல்லைன்ட்டு அந்த சமயத்தில் போய் கைலாயத்தில் போய் இப்போ நம்ம நாள் குழந்தையே நமக்கு ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் ஏன் சிவன்கிட்ட போய் வரம் கேட்கப்படான்னு சொல்ல. அப்படியா, இப்படி அவரே சிரிச்சுன்னு கிருஷ்ணனே சரி இது ஒரு வியாஜியமாக எடுத்துண்டு காரணமாக எடுத்துண்டு நாம் சிவன்கிட்ட போய் கேட்கலாமே அவர் வரேன் அப்படின்ட்டு. என்னப்பா கிருஷ்ணன் எங்கே வந்திருக்கேன், நீங்கள் வரக்கூட எப்படி இது வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு. அப்பா ருக்மணி சொல்ல தாங்க முடியலை, அவளுக்கு குழந்தை வேணுங்கிறா, அவள் உன்னை கேட்டு நான் வரம் வாங்கி கொண்டு வா அப்படின்னு நினச்சிருக்கா, உன்னுடன் வரம் வாங்கி போகலாம்னு வந்திருக்கேன். கிருஷ்ணனை தூக்கி சிவனை தூக்கி வேறுபட்டா, நீ ஒரு வாரம் போகிற வரம் கொடுக்கக்கூடிய ஆள், நீ எங்கிட்ட வரம் கேட்டிருக்க. ஆனால் நான் ஒரு தான் சொல்லியிருக்கேன், நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் ஒரு தடவை, நீ எங்கிட்ட வரம் வாங்கிட்டு வரம் பெற்றுக்கொண்டு எங்களையும் பெருமைப்படுத்து அப்படின்ட்டு. அந்த காரணத்தாக நீ வந்திருக்கேன் நான் இப்போ நினைக்கிறேன். அதனால் சரி உனக்கு உண்டாகட்டும்னு சொன்னான். அப்போ ரதி மன்மதன் இருந்தா. அப்போ அது ஒரு காலத்தில் அந்த சிவபுராணத்தில் வரும். அது ரதி மன்மதன் சிவன் தியானத்தில் இருக்கும்போது அவர் தியானத்தை கலைக்கிற பார்வதி இருந்தாலும் அவன் கூட்டு பார்த்து திரும்பி இது பண்ண முடியல. பூதகணங்கள் நந்திதேவன் மிருதங்கம் ஒன்றுமே அசைக்க முடியல. அவர் அஷ்டம் சப்தரிஷிகள் மேத மந்திரங்கள் தியானத்தில் உட்காந்துட்டார் அவர். உடனே ரதி மன்மதனை கூப்பிட்டு, அப்பா மன்மதா நீ உன்னோட மலர்கணையினால் முதல்ல அந்த மலர்கணைகளோட காமத்தை உண்டாக்கக்கூடிய கணை, அதாவது காதல் அன்பை இந்த தியானத்தை கிடைச்சிட்டு அதில் மக்களை கொண்டு தள்ளிவிடும். அதில் அப்பேற்பட்ட மலர்கணையால் சிவனை நீ எழுப்புவாயாக என்று கேட்க ரதி மன்மதன் பயந்துபட்ட மன்மதனுக்கு மனைவி ரதி மன்மதன் சொல்ல ரொம்ப அழகாக இருக்கா, அவளை பார்த்து உலகத்தில் வாதான் அழகுன்னு சொல்கிற மாதிரி. அவனும் தலைமையில் தாங்கி அவர் மேல் பூங்கணைகளை செய்தான். அப்பொழுது சிவனுக்கு தியானம் கலைந்து தன் முக்கண்ணால் நடுவில் தியானம் கலைஞ்சு போச்சு. அதாவது மாறுமலை மழிஞ்சும் மன்னி கிடந்தும் சீரிய சிங்கம் அறிவிட்டு தீவிழித்துன்னு ஆண்டாள் பாடினது போல் தூக்கத்தில் எழுந்துனதுன்னா சிங்கம் எப்படி இருக்குன்னு கர்ஜிக்கு சிலிப்பி எழுந்துக்குமா. அதே போல் எல்லாபடிக்கு அதே போல் சிவபெருமான் தன் முக்கண்ணை திறந்து அவனை எரித்து விட்டான். அப்போ ரதி குய்யோமுனே கத்துற, அப்பா என்னை எழுச்சி விட்டியே, என் புருஷனை நீ காண பண்ணி உனக்கு இவங்களை கேட்டு தான் உங்களுக்காக தான் காரியம் செஞ்சு விட்டியேன்னு கேட்கச்சே, நீ கவலைப்படாத ஒரு இடத்துக்கு போ, நீ உங்கள் அண்ணனுக்கு மட்டும் மன்மதன் தெரியுமா, சில காலம் கழித்து இவன் நாராயணனுக்கு பிள்ளையாக பிறப்பான் அப்படின்னு சொல்ல சரி போயிட்டா. உடனே ரதி அங்கே அவ விஷயம் முடிஞ்சு போச்சு. பின்னாடி வரும் கிருஷ்ணன் புள்ளவரம் கேட்டு போக வச்ச அந்த மன்மதனானவன் எனக்கு அப்பா அவனை பிரதிமமாக குழந்தை பிறப்பான் அப்படின்னாலும் நான் போனால் அந்த இடத்துக்கு போனால் ஒரு இடத்துக்கு போய் வச்சா அந்த விஷயம் அந்த இதை கரைச்சான். இந்த சாசக இடத்துல ஒரு மீன் உண்டு. மீன் பார்த்தா வயத்தில் மன்மதன் இருந்தான். அதை இழுத்து பார்த்தவங்க அடாடா இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை விட்டு பார்த்தா குழந்தை இருந்தது. மீன் வெட்டி பார்க்குச்சு. அந்த மீன் வெட்டி பார்த்தோன்னா குழந்தைய எடுத்து பார்த்து அங்கே இருக்கிற அசுரர்கள்லாம் இந்த குழந்தைய சாப்பிடணும் ரொம்ப அடங்கெல்லாம் பிடிச்சி ரொம்ப துன்பெல்லாம் படுத்தினான். அதை காப்பாற்றுறதா வெளியில் வந்தான். அவன் பிரத்யும்னு பேர்
கிருஷ்ணனோட குழந்தைவனுக்கு பிரத்யும்னனுக்கு வந்து மன்மதனோட அவதாரம்னு ஒரு வைபவம் உண்டு. அப்படி சொல்லக்கூடிய கதைகள் உண்டு. அந்த பிள்ளை வரம் கேட்பதற்காக சிவபெருமானிடம் கிருஷ்ணன் சென்றான். அந்த தான் முதல்ல சொன்ன கிருஷ்ணன் வருவான் இங்கிட்ட வரம் கேட்கறதுக்கு. அந்த சமயம் பார்த்து கண்டாகரனா, நீ உன்னுடைய கோரிக்கை அவனிடம் சொல் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன்கிட்ட. அப்படி கிருஷ்ணன் எப்படி இருப்பான்? இப்படி பார்த்தா ஒன்றா ஜடாமுடியாக பார்த்துட்டு இருக்கேன், உடம்புல சாம்பலை பூசணம் உட்காந்துன்னு இருக்கு, தலைமுறை ஒரு பக்கம் கண்ணு கங்கை வழிஞ்சுன்னு இருக்கு, ஒரு ஜடாமுடி, கையில் இந்த மத்தள மிருதங்கள்லாம் இருக்குது, பினாகபாணியாக இருக்கு, உடம்பு பூரா பாம்பை சுருகிண்டு. இப்போ நான் யாரை போய் கிருஷ்ணன் அவனை அங்கடாலும் இப்படி இல்லாத இருப்பான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்கிறான். அதை கேட்ட அந்த பிசாசு என்ன செஞ்சேன்னா, சிவபெருமான் நன்றி கூறிட்டு தன் காதில் இருந்த மணிகளை அகற்றிவிட்டு கிருஷ்ணன் உருவத்தையும் அவன் திருநாமத்தையும் மனத்தில் கொண்டு வெகு நாட்கள் தவமிருந்து கண்ணன் வரவை நோக்கியிருந்தது. ஒரு நாள் கண்ணன் அவ்வழியே வர கண்ட கண்டாகர்ணன் அவனை தூரத்திலேயே அடையாளம் கண்டு கொண்டு அங்கு தவமிருந்த ஒரு ரிஷியை தன் சூலத்தால் குத்தி அப்பிணத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து கண்ணனை நிறுத்தி, நீதான் மோட்சம் தரவல்ல மேலான தெய்வம் என்று சிவபெருமான் அருளால் அறிந்து கொண்டேன். இது ரிஷியோட பிணம். இப்போது உனக்கேன்னு கொன்னேன். நவம் சௌமிதம் புண்ணியம் வேதபாரகமஸ்யுத யஜ்ஞசீல மகாபிராக்ய பிராமணம் சாமுத்தமம் என்று இந்த பிணத்தை கொடுத்து உன்னை நான் பூஜிக்கிறேங்கிறான். என்னப்பா அவன் பிணங்கள்லாம் கிருஷ்ணன் கொடுக்கக்கூடியதெல்லாம் இது செய்ய தகவல் கிருஷ்ணன் எப்படி பரமாத்மா பிணங்கள்லாம் கொண்டு வரலாமா அப்படி சொல்ல முடியாது. அதாவது அந்த காலங்களில் வந்து ஒரு ராஜாவையோ ஒரு இடங்களுக்கு போகும் பொழுது அப்பொழுது வெறுங்கையோடு போகிறது கிடையாது. அவனுக்கு ஏதாவது சன்மானம் ஒரு பரிசு மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சபட்சம் எலுமிச்சம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னுவா. அதையாவது கொண்டு போக வேண்டும். அவனுக்கு பிசாசுக்கு என்ன கையில் கிடையாது. அவனுக்கு எடுத்த வசதியான ஐட்டம் தான் சாப்பிட்றது பிணம் தான். அதில் என்ன இவருக்காக கிருஷ்ணன் எடுத்த ஸ்பெஷாலிட்டி ரிஷி பணத்தை கொண்டு போகிறான் குத்திட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. என்ன அதனால் இதை இட்டு நான் உன்னை பூஜிக்கிறேன்ப்பா, நீ ஏற்றுக்கோ அந்த பணத்தை. நான் அவன் மனப்பூர்வமாக கேட்டான். யதந்த புருஷோ பவதி ததந்தனஸ்த தேவதா என்று ஒருவன் தன் நிலைக்கு சேர எந்த உணவை உண்பானோ அதை அவன் தான் பூசிக்கும் தெய்வத்துக்கும் இட்டு பூசிக்க கடவன் என்று விதிப்படி. நான் சொன்னேன் இல்லையா, அதை பிடிச்ச பணம் தான் பிசாசுக்கு, அது தானே சாப்பிடும், அது தனக்கு உண்டான அதை தான் கொண்டு கொடுக்கணும். இவங்க பிராமண தெய்வங்களில் கொஞ்சம் பியூரான பணம், இந்த ரிஷியோட பணத்தை கொண்டு போனேன். அதுதான் பிணம் தான் சாப்பிடக்கூடிய இதை வந்து பெருமாளுக்கு படைக்கிறது. திருவாரணம் போது அப்படி சொல்லுவாளாம், பூசிக்க கடவன் என்று விதிப்படி கண்டாகரணன் தான் தன்னு பிணத்தை கண்ணனுக்கு விருந்தாக படைத்தான். கண்ணனுக்கே அன்று கண்ணனுக்கே என்று அவனுக்கே வந்து அனன்யாகமாக இடப்பட்டதாகையால் கண்ணனும் இப்பூசைக்கு மகிழ்ந்து கண்டாகர்ணனுக்கு மோட்சம் அளித்தான். கண்டாகர்ணன் தம்பிக்கு மோட்சம் அளித்தான். கண்டாகர்ணன் தன் தம்பிக்கு மோட்சம் அளிக்கும்படி கண்ணனை வேண்ட அவன் எத்தகையவன் என்று கூட விசாரிக்காமல் அவனுக்கு மோட்சம் அளித்தான். இதனால் என்ன தெரியுமா, கண்ணன் பூஜைக்கு எளியவன். அதாவது ரொம்ப எந்த பூஜை பணம் பத்திரம் செய்யணும் வந்து பல இலையை பூவை போடு, இலையை போடு, இது வேணாலும் பண்ணாலும் பக்தியோடு போடு, என்னை நிச்சயம் எனக்கு உனக்கு தான் சேவிக்கிறேன், ஒன்று சேர்ந்ததுன்னு என் தியானிச்சு இந்த திருவடியில் செய்கிறே. அதுக்கு வந்து அவன் விட்ட பிண பூஜையை சுவீகரித்து கொண்டா சாப்பிட்றா இல்லை, ஓகேப்பா கொடுத்தா சந்தோஷம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு அவன். அதனால் கண்டாகர்ணன் பக்தியுடன்
அனன்யார்கமாக இட்ட பிணவிருந்தை கொண்டு மகிழ்ந்தான் என்பதும், தன் அபிமானத்துக்கு பாத்திரனாய் விட்ட அபிமானத்துக்கு பாத்திரனாய் ஆகிவிட்ட பாகவதன் அபிமானித்த ஒருவனுக்கு அருள் புரிவன் என்பதும் புலப்படுகின்றன. இப்படி நான் இறைவனை பூசிக்கவில்லைனோ என்று அம்மையா கேட்குறப்பா, பிணவிருந்து விட்டு இவனை பார்த்தேன், என்ன அவனை பிணவிருந்துட்டு அவனை பார்த்துட்டேன். அவன் பார்க்கச்ச அவன் அப்படியா கிருஷ்ணனை அப்படியாவது நான் சந்தோஷப்படுத்தினேன். பெருமாள் பிணவை எடுத்து அவனுக்கு ஏதாவது அவனுக்கு இப்படியே பூசித்து அவனை அனன்யாகமாக கொண்டேனோ என்று அப்புறம் செஞ்சிருந்தான் இங்கே திருக்கோளூரில் இருக்கலாம் அப்படிங்கிறான். அடுத்த வார்த்தையானது தாய்க்கோலம் கொண்டேனோ தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போல. அதாவது பித்ருவாக்கிய பரிபாலனம் தந்தை சொல்படி நடத்தல் என்ற தர்மத்தில் நிலை பெற்ற ராமபிரான் சிற்றவை பணியால் முடிதுறந்தான் என்கிறபடியே, இது உன் தந்தையின் விருப்பம், நீ நாட்டை தொடர்ந்து 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும் என்று கையை சொல்ல, அப்படியே சீதை லக்ஷ்மணன் இவர்களுடன் தவக்கோலம் மூண்டு வனம் சென்று முதலில் சித்திரகூடம் என்ற வனப்பிரதேசத்தில் வசித்து வந்தான். அப்போது கைகேயி குமாரான பரதன் அங்கே வந்து, அண்ணா, என் மாமா வீட்டிலேருந்து வீட்டில் இருக்கேன், நான் அறியாமல் பெரும் பாவம் நிகழ்ந்து விட்டது. அப்பாவுக்கு மூத்தவன நீயே நாட்டை ஆளணும், நான் உனக்காக தந்து சொல்படி வனவாசம் பண்ணுகிறேன், நீ போய்டு, உனக்காக யார் பண்ண என்னன்னு கேட்க, அதற்கு இணங்காத ராமன் வந்து பரதனிடம் தனது பாதுகைகளை தந்து, நீ இவற்றை என் அடையாளமாக வைத்து ராஜ்ய பரிபாலனம் செய் என்று, பிறகு நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் ராஜ்யத்தில் சொன்ன பரதன் தன்னை மிகவும் பணிந்து யாசித்தபடி செய்ய முடியாத பற்றி ராமனுக்கு மிகவும் வருத்தமளித்தான். பரதனுடைய நினைவு அங்கு அடிக்கடி வந்து வருத்தியதால் சித்திரகூடத்தை விட்டு வீரவனம் செல்ல முடிவெடுத்து சீதா லக்ஷ்மணன் சகிதமாக அந்த வனத்தை விட்டு புறப்பட்டு முதலில் அத்திரி முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தான். அவரையும் அவர் தர்மபத்தினியான அனுசூயை, அத்திரியோட தர்மபத்தினி பேர் அனுசூயின்னு பேர், அவர் 2 பேரையும் வணங்கினான். அத்திரி முனிவர் சீதைக்கு தமது மனைவியையும் மகா தபஸ்வினியுமான அனுசூயை அறிமுகம் செய்வித்து, மகா பதிவிரதையான அனுசூயை தர்மானுஷ்டானத்தில் மிகவும் சிறந்தவள். முன்பொருகால் பல்லாண்டுகள் மழையில்லாமல் பஞ்சமேற்பட்ட போது கிழங்குகளை தானே சிருஷ்டித்து கங்கையையும் இங்கு பெருகச் செய்தாள். இவளை தாயென கௌரவித்து வணங்குவாய் என்றார். ராமனும் அப்படியே சொல்ல, சீதை அனுசூயை வலம் செய்து பிரதட்சணமாக வந்து சேவிச்சுட்டு நல்லா விசாரித்தாள். அனுசூயை ரொம்ப சந்தோஷப்பட்டு, சீதை, எல்லா ராஜபோகங்களையும் விட்டுட்டு இவன் கணவன் முன்னாடி காட்டுக்கு வந்திருக்கேன், ரொம்ப பெரிய விஷயம், நான் பாராட்டுறேன். அவனுடைய கஷ்டத்தில் வந்து பின்தொடரும் கணவனுடைய கஷ்டத்தில் யார் ஒரு பத்தினி பின்தொடர்கிறாளோ அவளே சிறந்த பதிவிரதை என்று கூறுகிறாள். கணவனே பரமதெய்வம், உனக்கு எல்லா மங்களங்களும் பெருக என்று ஆசிரியத்தார். கணவன் தான் பெருந்தெய்வம். கஷ்ட காலங்களில் அவனை கூட அப்போ நீங்கள் வந்து போயிட்டு நீ வந்து ஊரெலாம் சுற்றிட்டு வா, கஷ்டப்பட்டு நான் பணம் மட்டும் மாதம் எது ஆர்ஜிடியோ என்எஃப்ஜிடியோ இதில் அனுப்பு, நான் வாங்கிக்கிறேன், நான் பண்ணி ஜாக்கிரதையாக இருப்பா, நான் குழந்தை குட்டிகளை பார்த்து இங்கேயே இருக்கேன் இப்படிங்கிட்ட அந்த குழந்தை பையன் துபாயிலையோ சவுதியிலையோ அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மாதம் அனுப்பிச்சுட்டு இருக்கும். இவாத்திரமாக சந்தோஷமாக இருப்பாள். இப்போ இந்த கால பத்திரிகைகளில் அந்த காலத்தில் பத்தினிங்கிற யார் கணவனுடைய கஷ்டத்திலும் பின்தொடரும் பத்தினியே ரொம்ப சிறந்தவன் அனுசூயை சொல்கிறான். சீதையை தன் மகளாக மனதில் கொண்டு அவளை வாடாத நல்ல மனமுள்ள பூமாலைகளாலும் உயர்ந்த ஆடை ஆபரணங்களாலும் அலங்கரித்து உயர்ந்த பரிமளமுள்ள சாந்தை பூசி அழகு பார்த்து
அவளுடைய வரலாறு முழுவதும் கேட்டு வந்து பொழுது சாய்ந்ததும், மதுரமான வாக்குடையவளே, உன் பேச்சினால் மிகவும் மகிழ்ந்தேன். இருட்டிவிட்டபடியால் நீ உன் கணவனிடம் செல்வாய் என்று அனுப்பி வைத்தாள். சீதையும் அவளை தன் தாயாக எண்ணி அணைத்து வணங்கி ராமனிடம் சென்றார். ராமபிரானும் அனுசூயை மிக்க தாயன்புடன் பிராட்டியை அலங்கரித்துள்ளது கண்டு மிகவும் உகந்து அன்றிரவே அந்த ஆசிரமத்திலேயே இனிதே கழித்தார். இது ஸ்ரீராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முடிவதற்கும். இப்படி பிராட்டியிடம் நான் தாயை ஒத்த அன்பை காட்டினேனும், சரி தாயார் இருக்கா, அனுசூயா தங்களை ஆபரணங்கள் குழந்தைய தான் சொந்த பொண்ணை அலங்கரித்து பார்க்க தான் பார்த்தாளா சீதையை. இப்பான பிராட்டிட்டு இப்போ அனுசூயா இருந்த போல இருந்தேனோ அப்படின்னு திருக்கோளுக்கு பிள்ளை கேட்குறார். 8வது தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போல நான்முகனான பிரம்மன் உடலிருந்து தோன்றிய சுவாயம்பூமனோ சதுரூபை என்ற மனைவியை அடைந்து பிரியமரதன் உத்தானபாதன் என்ற 2 பிள்ளைகளை பெற்றான். நான்முகன பிரம்மன் உடலிருந்து தோன்றிய சுவாயம்பூமனு சதுரூபை என்கிற மனைவியை கல்யாணம் செய்து பிரியமரதன் உத்தானபாதன் என்ற 2 பிள்ளைகளை பெற்றான். உத்தானபாதன் அரச பதவியை ஏற்று பூமி ஆண்டு வந்தான். அவன் சுனீதி சுருச்சி என்ற 2 மனைவிகளை மணந்தான். அந்த 2 மனைவிகளிடத்தும் 2 பிள்ளைகளை பெற்றான். சுனீதி மகன் துருவன், சுருச்சி மகன் உத்தமன் அப்படின்னு பேர் வாளுக்கு. சுனீதி மகன் துருவனும் சுருச்சி மகன் உத்தமன் பேர். அரசன் இளையவளான சுருச்சியிடம் அதீதமான அன்பு கொண்டு மூத்தவளான சுனீதியை அனாதரித்து, அதாவது விளக்கிறது, அதை பார்த்தும் பாராமுகமாக இருக்கிறது, என்ன இருக்கியா நிறைய போயிருக்க ஏதோ நடமாடின்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி அனாதரித்து வாழ்ந்தான். 5 பிராயமுள்ள துருவன் தன் தந்தையை காண்பதற்காக விரும்பி அன்னையை, அம்மா அப்பா எங்கே தந்தை எங்கே, என் தங்கந்தை என்று கேட்டு அவன் வசித்த அரண்மனையை தெரிந்து கொண்டு அங்கே சென்றான். இளையவள் மோகத்தில் மூழ்கியிருந்த அரசன் மூத்தாள் மகனை பாராது போல அலட்சியப்படுத்தி 2வது மனைவியின் மகன் உத்தமனை மடியில் வைத்து கொண்டு கொஞ்சினான். துருவன் தன் தந்தை கிட்ட அதை கண்ட சுருச்சி, நீ என் வேற்றில் பிறக்கும் பாக்கியம் இல்லாதவன், நீ அரசனிடம் செல்லக்கூடாது என்று தடுத்து மேலும் பல கடுமையான வார்த்தையாக சொல்லி அந்த குழந்தையை துரத்துட்டான். அரசனும் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்து விட்டான். துருவன் உடனே வருத்தத்துடனும் கோபத்துடனும் தன் தாயிடம் சென்று நடந்ததை சொல்ல, சுருச்சியும் பாவம் செய்து பிறந்து என் வயிற்றில் பிறந்ததனால் அரசகுமாரனாயனும் நீ துக்கப்படும்படியாயிற்று. எல்லா உலகுக்கும் முந்தை தந்தையான வாசுதேவனை பூசித்து அறவாழ்க்கை வாழ்ந்தால் மிக்க உயர் பதவிகளை அடையலாம் என்றார். துருவன் ஜெகத்பிதாவான வாசுதேவனை காணும் ஆவலுடன் மனம் சென்று அங்கே தவத்தில் ஊன்றியிருந்த சப்தர்ஷிகளின் அருளை பெற்று அவர்களிடம் 12 அக்ஷரம் உள்ள ஓர்மோ வாசுதேவா வாசுதேவ மந்திரத்தை உபதேசமாக பெற்று நாரதனிடம் உபதேசம் பெற்றதாகவும் சொல்வதுண்டு. அம்மந்திரத்தை சதா மனதில் தியானம் பண்ணிக்கொண்டு கடும் தவமிருந்து வாசுதேவன் நாராயணன் விஷ்ணு தன் முன்வரப் பெற்றான். அப்பெருமான் அருளாலே
ஞானம் பெற்ற அவனை துதித்து மகிழ்வித்து அவன் அருளால் நட்சத்திர மண்டலத்தில் நிலையான இடத்தை பெற்றான். துருவ சரித்திரம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் ஸ்ரீ பாகவத புராணத்திலும் பறக்க பேசப்பட்டுள்ளது. அவ்வாறு கேட்குற திருக்குறள் அந்த பெண்பிள்ளை, துருவனுடைய திடச்சித்தமும் உலகுக்கோர் முந்தை தந்தை எங்கே என்று கண்ட ஆழ்ந்த பக்தியும் எனக்கு உண்டோ என்று கேட்கிறாள் அம்மையார். அடுத்த 3 எழுத்து சொன்னோ சத்திரபந்துவை போல 9ஆவது வார்த்தையாக 10 வார்த்தையோடு முடிச்சுருவோம். சத்திரியருள் அதமம் மிக தாழ்ந்தவன், அதமன் மிக தாழ்ந்தவன், நிகழத்தக்கவன் என்று இப்பெயருக்கு பொருள். அதாவது சத்திரபந்து, கத்திரபந்து தமிழில் சொல்ல, கத்திரபந்து என்றோ பராங்கதி கண்டு கொண்டான்னு திருமாலையில் வரும். அதான் தாழ்ந்தவன். இப்பெயருக்கு பொருள் சூரிய வம்ச, இது சத்திரியருக்குள் அதமம் என்னும் சத்திரபந்து. சூரிய வம்சத்து அரசரில் விஸ்வரதன் என்னும் அரசனுடைய மகனான இவன் இயற்பெயர் என்னன்னு தெரியலை, புராணத்திலையும் காணப்படலை. மிக குடி நடத்த உடையவனாதலால் சத்திரபந்து என்றே அழைக்கப்பட்ட இவனை நாட்டில் இருக்க ஒட்டாமல் நாட்டார் அனைவருமாக சேர்ந்து அடித்த காட்டுக்கு துரத்திட்டான். அங்கும் அவன் ஜீவஹிம்சையை பொழுதுபோக்காக செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் பெருந்தவத்தினரான ஒரு முனிவர் வழி நடந்து செல்கையில் வழிதவறி சத்திரபந்து வசத்தை காட்டில் வந்து கடும் வெயில் நடந்ததால் களைச்சி மிக்க தாகத்தால் தோண்டு போயிட்டார். அவர் அங்கிருந்து ஒரு குளத்தில் இறங்க போய் அதில் விழுந்து விட்டார். அந்த கண்டு சத்திரபந்துவுக்கு தன்னை அறியாமல் அவர் பேரில் கருணை பிறந்து அவர் கரையில் பிடிச்சி இழுத்துன்னு வந்து சேர்த்து அவருக்கு சாப்பிட்ற தாமரை கிழங்குகளை அவர் சாப்பிட கொடுத்தான். அங்கே தாமரை கிழங்குகள் தான் எனக்கு சாப்பாட்டு எனக்கு கிடைச்சதானே, அவன் சாப்பிட்றதா மிருகங்கள் தானே. அவர் கிடைச்ச தாமரை கிழங்குகளை அவருக்கு உண்ண கொடுத்து அவர் கால்களை பிடித்துவிட்டு களைப்பையும் போக்கினான். முனிவரும் சத்திரபந்துவை அன்புடன் நோக்கி அவன் வரலாற்றையும் அக்கொடிய வனத்தில் அவன் வசிக்கும் காரணத்தையும் கேட்க இவனும் எதையும் ஒழிக்காமல் தனது வரலாறு அனைத்தையும் சொன்னான். தனது கொடுதொழிலையும் அவரிடம் விரிவாக சொன்னான். இப்போ செஞ்சிருக்கிறதையும் முனிவர் இவனை திருத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் புத்திமதிகள் வழங்க, இவன் பெரியோய், என்னுடன் பிறந்த கொடுமை என்னை விட்டு அகலாது, என்னை திருத்த முயல்வதில் பயனில்லை என்று சொல்லிவிட அப்பெரியவரும் கோவிந்த என்ற 3 எழுத்துடைய திருநாமத்தை உபதேசித்து, நீ தீய செயல் செய்தாலும் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே செய், உனக்கு நன்மை உண்டாகும் என்றார். சத்திரபந்துவும் அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தனால் அவன் மரணமடைந்தவன் முன்பிறவி நினைவுடன் உத்தம பிராமண குடிலில் பிறந்து கோவிந்தனை ஆராதித்து பராங்கதியான பரமதத்தை அடைந்தான். இது ஹரிவம்சம் அப்படிங்கிற நூலில் காணலாம். இந்த சரித்திரத்தை தான் தொண்டடைப்புடைய ஆழ்வார் பகவன் நாம அறிவத்தை பேசும்போது வைத்தவல் வினையில் நின்று 3 எழுத்துடைய பெயரால் கத்திரபந்து அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் என்று திருமால் நாளில் பாடியிருக்கார். கோ வின் த என்று 3 எழுத்துல எப்பொழுதும் சொல்லி போதை கழித்தேனோ நான் வார கோவிந்தா அப்படின்னு 3 பேர் சொல்லி கழிச்சேன்னா என் பொழுதெல்லாம் கோவிந்தா என்ற 3 எழுத்தோடு எப்போதும் சொல்லி நான் பொழுதை கழித்தா சத்திரபந்தர் பொழுதை கழிச்சா தானே நான் திருக்கோடூரில் இருக்கலாம். நான் சொல்லவே இல்லையே, நான் என்னமோ திருக்கோடூரில் இருக்கலன்னா எந்த காலத்துலாம் இருக்க முடியும் கேட்குறான். அடுத்தது 10வது வார்த்தை. இந்த 10வது வார்த்தையோடு நீங்கள் முடிச்சுக்கலாம். முதலடியை பெற்றோன்னு அகலிகையைப் போல. முதலடி என்பது உலக முதல்வனான எம்பெருமானுடைய திருவடியை குறிக்கும். கௌதம மகரிஷியின் பத்தினியான அகல்யை தனது கணவரால் சபிக்கப்பட்டு பின்னர் நாராயணனின் அவதாரமான ராமபிரானின் திருவடி ஸ்பர்சத்தால் சாப விமோசனம் பெற்றார். இவள் சரிதம் ஸ்ரீ ராமாயணம் பாலகாண்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது.
தேவேந்திரன் பேரழகியான அகல்யை கௌதம முனிவர் சித்தஞ்சிறுகாலே ஸ்நானம் செய்ய சென்றிருந்த பொழுது அவர் உருவில் வந்து தீய எண்ணத்துடன் புணர்ந்தான். அகல்யையும் புத்தி கலங்கி அதற்கிணங்கினார். இந்திரன் திரும்பிச் செல்லும் முன்னர் முனிவர் திரும்பி வந்து விட்டார். தேவேந்திரன் அடா செயலைக் கண்டு அவனை நீ ஆண்மை இழப்பாயாக என்று சபித்து நமது மனைவியை நீ 1000 ஆண்டுகள் இவ்வாசிரமத்திலேயே யார் கண்ணிலும் படாமல் சாம்பலில் நுண்ணுருவில் மறைந்திருந்து தவம் செய்திரு. சிவன் நாராயணன் சக்கரவர்த்தி திருமணாக அவதாரம் செய்து இங்கு விஸ்வாமித்திரரால் அழைத்து வரப்படுவான். அப்பொழுது அவன் திருவடிபட்டு நீ தூய்மை பெற்று என்னுடன் கூடுவாய் என்று சொல்லிவிட்டார். பின்னர் ஜெகத்காரணன பரமபுருஷன் தசரத மன்னவன் குமாரனாய் ஸ்ரீராமனை அவதரித்த பொழுது விஸ்வாமித்திரர் தமது யாகத்தை காப்பதற்காக அவர் தமிழ் அழைத்து வந்தார். வேலி முடிந்தது. விஸ்வாமித்திரர் ராமபிரானை மிதிலாபுரிக்கு அழைத்து செல்லும் பொழுது அவன் கௌதமனின் ஆசிரமத்துக்கு வந்தான். அப்பொழுது அவன் திருவடி ஸ்பர்சத்தால் அகல்யை சாப விமோசனம் பெற்று தூயவளானார். கௌதமனும் அங்கு அப்போது வந்து ராமனால் பூசிக்க பெற்று அகல்யை மீண்டும் ஏற்றார். அகல்யை கல்லூரியில் இருந்ததாக சொல்வதுண்டு. இங்கு எழுதப்பட்டது, இங்கு சொல்கிறது வந்து சாம்பலில் சொல்லியிருக்கா இல்லையா, சாம்பலில் நுண்ணுருவில் மறைந்திருந்து தவம் செய்திரு. ஒரு சாம்பல் அதோட நுண்ணுருவில் மறைந்திருந்து, அது வந்து வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இருக்கு. அப்படியே சொல்ல வால்மீகி ராமாயணத்தில் உள்ள வரலாறு. இவ்வாறு நான் அகல்யை போல ஊழி முதல்வன் திருவடி பரசம் பெறும் பாக்கியம் எனக்கு உண்டோ? இல்லையே. அப்படி செய்ய முடியுமா? எனக்கு பாக்கியம் இருக்குமா? ராமரோ நாராயணனோட திருவடி ஸ்பர்சம் பண்ணுற மாதிரி இந்த பாக்கியம் கிட்டாதுன்னா என்னமா திருக்கோளரில் இருப்பேன் அப்படின்னு சொல்ல திருக்கோளர் பெண் பிள்ளை ரகசியத்தில் சொன்னார். இன்று 5லிருந்து 10வது வார்த்தைகள் மட்டும் அனுபவித்தோம். நாளை மீண்டும் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆசாரியர் திருவடிகளே சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.